தமிழ்நாடு சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கு எதிராகவும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாகவும் இந்த மசோதாக்களை நிறுத்தி வைத்திருந்த ஆளுநருக்கு எதிராக டெல்லி உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் மூலம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், இந்தியாவின் தலைசிறந்த முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான தலைவருக்கு கிடைத்த வெற்றி மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்த வெற்றி மட்டுமல்ல, தமிழ்நாட்டிற்கு கிடைத்த வெற்றி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய தேசத்திற்கே கிடைத்த ஒரு மகத்தான வெற்றி. ஏனென்று சொன்னால், மாநில உரிமைகளுக்காக மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்கின்ற தத்துவத்தின் அடிப்படையில் தொடர்ந்து மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அன்றைக்கு முத்தமிழ் அறிஞர், தமிழினத்தினுடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்திய விடுதலை நாளில் சுதந்திர தினத்தன்று இந்திய தேசிய கொடியை அனைத்து மாநில முதலமைச்சர்களும் ஏற்றலாம் என்கின்ற அந்த உரிமையை போராடி பெற்று தந்தார். அதன் வழியில் இன்றைக்கு அனைத்து மாநில முதலமைச்சர்களும் பல்கலைக்கழக வேந்தராக இருக்கலாம் என்கின்ற அந்த உரிமையை இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், இந்தியாவின் தலைசிறந்த முதல்வர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான தலைவர் பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். மாநிலத்தினுடைய உரிமைகளுக்காக, மக்களின் நலனுக்காக தொடர்ந்து தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்.